அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். கடந்த வகுப்புகளில் உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் அது சார்ந்த பகுதிகளையும், ஊட்டச்சத்துக்கு தேவையான புரதங்கள், கார்போஹைட்ரேட்கள், விட்டமின்கள், தாது பொருட்கள், அது கிடைக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் வைரஸினால் ஏற்படக்கூடிய நோய்கள், பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி கண்டறிந்தோம். அது தொடர்பான செய்திகளை நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு பாடப்பகுதிகளிலிருந்தும் வினாக்களுக்கு எப்படி வினாக்கள் கேட்கப்பட்டது என்பதை கடந்த வகுப்பில் நான் கூறினேன். பல ஆண்டுகளாக கேட்கப்பட்ட வினாக்களுடைய தொகுப்புகளை இன்றைய பாடப்பகுதியில் நாம் விளக்கமாக பார்ப்போம். Which of the following diseases is caused by a virus? பின்வரும் எந்த நோய் வைரஸால் ஏற்படுகிறது? காலரா, சிக்கன் பாக்ஸ், டைஃபாய்டு, காசநோய். ஸோ அதற்கு முன்னாடி வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன், சாதாரண சளி எதனால ஏற்படுது அப்படின்னாக்கோ ரைனோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால நமக்கு ஏற்படுது. இன்ஃப்ளூயன்சா மிக்சோ வைரஸ் மூலமா ஏற்படுது. தட்டம்மை என்ற நோய் ருஃபெல்லா வைரஸ் மூலம் ஏற்படுது. பொண்ணுக்கு வீங்கி மிக்சோ வைரஸ் ஃபேடிசஸ் என்ற வைரஸ்னால ஏற்படுது. சின்னம்பை சிக்கன் பாக்ஸ் நமக்கு வாரிசெல்லா ரோஸ்டர் என்ற வைரஸ் மூலம் நமக்கு ஏற்படுது. ஸோ கொஸ்டின் நல்லா திரும்பி பாருங்க. பின்வரும் எந்த நோய் வைரஸால் ஏற்படுகிறது? காலரா பாக்டீரியால ஏற்படுது, டைஃபாய்டு பாக்டீரியால ஏற்படுது, காசநோய் புரோட்டோசோவால ஏற்படுது. ஸோ நம்மளுடைய கொடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் சிக்கன் பாக்ஸ் என்பது வைரஸால ஏற்படக்கூடிய நோய். சிக்கன் பாக்ஸ் எந்த வைரஸ்னால ஏற்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கோ வாரிசெல்லா ரோஸ்டர்ஸ். இதனுடைய அறிகுறிகள் என்னவா இருக்கும்? நோய் தொற்றுனா என்னவா இருக்கும் அப்படின்னாக்கோ நோய் தொற்று துளிகள் எப்படி பரவும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கோ அவர் சாப்பிடக்கூடிய உணவு, அவர் அருந்தக்கூடிய நீர், அவர் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதன் மூலமாக பரவக்கூடியதாக இருக்கும். இந்த வைரஸ் வந்துருச்சு, சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கோ அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னாக்கோ எந்த உறுப்பை பாதிக்கப்படைய செய்யும் அப்படின்னாக்கோ சுவாச குழாயை பாதிக்கப்படைய செய்யும். இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கோ தோள்களில் சிறு சிறு வீக்கம், தடுப்பு மற்றும் காய்ச்சல், அசதி போன்ற நோய்கள் ஏற்படும். சோ அடுத்த வினாக்களை நம்ம பார்க்கலாம். பின்வரும் மனித நோய்கள் எது பாக்டீரியாவால் ஏற்படுகிறது? போன கொஸ்டின் பார்த்தோம் எது வைரஸ்னால ஏற்படுதுன்னு பார்த்தோம். இந்த கொஸ்டின் வந்து பார்க்கிறோம் எது பாக்டீரியாவால் ஏற்படுது. பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்களில் இரண்டு வழிகள் உண்டு. ஒன்று நீரினால் ஏற்படக்கூடிய நோய், காற்றினால் ஏற்படக்கூடிய நோய்கள். சோ இங்க கொடுத்துக்க டைபாய்டு, போலியோ, தட்டம்மை என்ற மூன்று குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. போலியோ என்பது புரோட்டோசோவா நோயால் தடுப்பூசியினால் ஏற்படுது. தட்டம்மை வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய். சோ இந்த பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி நாம் நீரின் மூலம் பரவக்கூடிய நோய்களை பற்றி ஒரு விளக்கங்கள் கண்டுவிட்டு நம்மளுடைய வினா தொகுப்புக்கு போலாம். பாக்டீரியா ஏற்படுத்தக்கூடிய நீரிழிவு நோய் எது எதெல்லாம்? ஒன்னு காலரா. இந்த காலரா நோய் ஏற்பட்டால் அதீதமான வயிற்றுப்போக்கு ஏற்படும். இது ஏற்படுவதற்கான பாக்டீரியா என்ன பேர் அப்படின்னாக்கோ விப்ரியோ காலரே. இந்த நோய் எப்படி பரவுது அப்படின்னாக்கோ சுகாதாரமற்ற உணவு, நீர் மற்றும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடினுடைய உமிழ்நீர் உமிழப்படும் போது ஈக்கள் மூலம் அடுத்தவங்களுக்கு இந்த காலரா நோய் பரவுது. இந்த காலரா நோய் எதை பாதிப்படைய செய்யும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கோ முக்கியமா நம்முடைய உடல் உறுப்புகளில் உள்ள குடல் பகுதியை பாதிப்படைய செய்யும். இதனுடைய அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கோ நீர்மமான கழிவு, வயிற்றுப்போக்கு ஏற்படும், வாந்தி ஏற்படும், தசை பிடிப்பு ஏற்படும், தலை சுற்றல் ஏற்படும், நீர்ச்சத்து அதிகமா வெளியேறும். இதை எப்படி நம்ம தடுக்கலாம்? காலரா வந்துருச்சுன்னா எப்படி தடுக்கலாம் அப்படின்னா சுகாதாரமான நீர் அருந்தணும். வாய் வழியில நீர்ச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய பழங்களை சாப்பிடணும். முக்கியமா ஓஆர்எஸ் நீர்ச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஓஆர்எஸ் திரவத்தை வந்து நம்ம அதிகமாக உட்படணும். ரெண்டாவது டைஃபாய்டு. ஸோ இப்போ ஆப்ஷன்ல பாருங்க நம்ம டைஃபாய்டு இருக்கா? ஸோ டைஃபாய்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். டைஃபாய்டு குடல்சார் காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோய். இது எந்த பாக்டீரியால ஏற்படுது அப்படின்னாக்கோ சால்மெனோலா டைஃபி என்ற பாக்டீரியானால ஏற்படுது. இந்த நோய் எப்படி பரவுது அப்படின்னா கழிவு நீர் கலந்த அல்லது சுகாதாரமற்ற நீரை அல்லது கலப்படமான நீரை அருந்துவதன் மூலம் பரவுகிறது. அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவு அல்லது பொருட்களில் ஈக்கள் மூலமாக பரவுது. இந்த டைஃபாய்டு வந்துருச்சு அப்படின்னாக்கோ எதை பாதிப்படைய செய்யும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கோ நம்மளுடைய சிறு குடலை பாதிப்படைய செய்யும். இதனுடைய அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கோ
அதிகமான காய்ச்சல், அதிகமான டெம்பரேச்சர், உடல் வெப்பநிலை இருக்கும். உடல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா பலவீனம் ஏற்பட்டுரும், அடிவயிற்றுல வலி ஏற்படும், தலைவலி இருக்கும், பசியின்மை இருக்கும், நெஞ்சு பகுதி அடிவயிற்று பகுதிகளில் அரிப்பு ஏற்படும். இது டைபாய்டு ஃபீவருடைய சிம்டம்ஸ், அறிகுறிகள். இந்த டைபாய்டு வராம எப்படி தடுக்கலாம், இந்த பாக்டீரியாவனால எப்படி தடுக்கலாம் அப்படின்னாக்கா பூச்சிகள் மற்றும் தூசுகள் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். சுகாதாரமற்ற நீரை அருந்துவதை தடுக்கணும். பால் போன்ற பொருட்களை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அருந்தணும். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய மருந்துகளை உட்கொள்ளணும். இதன் மூலமாக டைபாய்டை நம்ம தடுக்கலாம். ஸோ பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்களில் எந்த இது அப்படின்னாக்கா டைபாய்டு என்பதுதான் சரியான விடையாக இருக்கும். ஹெப்படைட்டிஸ் ஏ வருவதற்கான காரணம் வைரஸா, பாக்டீரியாவா, புரோட்டோசோவா அல்லது மஸ்கிட்டா பிட்டா, ஒரு கொசு மூலமாவா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வைரஸ்ல காற்று வழி பரவக்கூடிய நோய்களை பார்த்தோம், நீரின் வழி பரவக்கூடிய நோய்களை பார்த்தோம். இந்த ஹெப்படைட்டிஸ் என்பது நீரின் வழி பரவக்கூடிய நோய்களில் ஒன்று. அப்ப நீரின் வழி பரவக்கூடிய நோய்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா போலியோ மைடிலஸ், ஹெப்படைட்டிஸ், அதிக வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் வைரஸ் மூலம் நீரின் மூலம் பரவக்கூடிய நோய்கள். இந்த போலியோ மைடிலஸ் என்ற நோயானது எந்த வைரஸ்னால் பரவுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா போலியோ வைரஸ். இதற்கான இது எப்படி நோய் பரவும் அப்படின்னாக்கா இந்த போலியோ மைடிலஸ் ஒருவருடைய உடலில் இருந்தால் அவருடைய தொற்று துளிகள், மூச்சு விடுதல், இந்த பாத்தீங்க அப்படின்னாக்கா வியர்வை அல்லது சளி, அதனுடைய துளிகள் அடுத்தவர் மீது பரவும் போது பரவும், அல்லது சளி வருதல், அல்லது மூக்கு துவாரங்களில் இருந்து வெளியேற்றப்படும் நிணநீர்கள், அல்லது மாசடைந்த நீர், உணவு, பால், இதன் மூலமாக அடுத்தவர்களுக்கு நோய் பரவும் தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த போலியோ மைடிலஸ் நோய் வந்தால் உடல் உபாதைகளில் எதை பாதிப்படைய செய்யும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய செய்யும். இதற்கான அறிகுறிகள் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கை கால்களில் வாதம் ஏற்படுதல், கை கால்கள் செயலிழந்து போதல், கை கால்கள் அசைக்க முடியாத தன்மை இருக்கும். இதை தவிர்ப்பதற்கான அல்லது தடுப்பதற்கான முறைகள் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னாக்கா சால்ட் என்ற தடுப்பு மருந்து வாய் வழியாகவோ அல்லது தடுப்பூசி வழியாகவோ போட்டுக்கலாம். போலியோ தடுப்பு மருந்து கொடுக்கணும். சிறு குழந்தைகளுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ போலியோ தடுப்பூசி அல்லது போலியோ தடுப்பு மருந்தினை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய பகுதிகளில் ஹெப்படைட்டிஸ் ஏ அல்லது நோய் தொற்றக்கூடிய ஹெப்படைட்டிஸ் என்ற நோய் எந்த வைரஸ் மூலமா பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் மூலமாக பரவக்கூடியது. அப்ப ஹெப்படைட்டிஸ் வைரஸ் பரவக்கூடிய வைரஸ் உடைய பேர் என்ன அப்படின்னாக்கா ஹெப்படைட்டிஸ் ஏ என்ற வைரஸின் மூலம் இது பரவக்கூடியது. இதனுடைய முக்கிய நோய் பரவும் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மாசடைந்த நீரின் மூலமாகவும் உணவின் மூலமாகவும் வாய் வழி உமிழ்நீர் சுரப்புதல் அல்லது உமிழ்நீர் தெறித்தல், இதன் மூலமாக இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் ஆனது உடலில் பரவுகிறது. இந்த நோய் பாதிப்படைந்தால் மனித உடலில் எந்த உறுப்பு பாதிக்கப்படைய முடியும் என்றால் கல்லீரலில் வீக்கம் ஏற்படும். இந்த நோய்க்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் ஏ அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா குமட்டல் இருக்கும், பசியின்மை காணப்படும், அதிகமான காய்ச்சல் இருக்கும். இதில் முட்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மஞ்சக்காமலை நோய் வருவதற்கான அறிகுறிகள் கூட இதில் தென்படும். இதை தவிர்க்கணும் அல்லது தடுக்கணும் அப்படின்னா என்ன வழியை பின்பற்றலாம் அப்படின்னாக்கா கெட்டுப்போன உணவினை சாப்பிடாமல் தடுக்கல் வேண்டும், சுகாதாரமான நீரினை அருந்துதல் வேண்டும். சாப்பாடு ஒரு முறை செஞ்சு சரியா சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்க கூடாது. மிச்சம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுல வைரஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நீரை பருகும் போது அது சுகாதாரமற்ற நீராக தெரிந்தால் கொதிக்க வைத்த நீரினை நாம் அறிந்த வேண்டும். தனி மனித சுகாதாரம் வேணும், உடல் நலம் பேணி பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உடலை சரியாக பராமரிக்கணும். இந்த ஹெப்படைட்டிஸ் நோய் வராமல் இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். அதிகமான வயிற்றுப்போக்கு இந்த நீர் வழி பரவக்கூடிய வைரஸ்னால பரவும். அது எந்த வைரஸ் அப்படின்னா ரோட்டோ வைரஸ். இது எதன் மூலம் பரவும் தன்மையை கொண்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா மாசடைந்த நீர், கலப்படமான உணவு அல்லது சுகாதாரமற்ற உணவு அல்லது வாய் வழி பாதிப்பு, வாயில் இருந்து வரக்கூடிய உமிழ்நீர்கள் அல்லது நிணநீர் சுரப்பிகள் மூலம் அடுத்தவருக்கு பரவும் தன்மையாக இருக்கும். இந்த அதிகமான வயிற்றுப்போக்கு எதை பாதிப்படைய செய்யும் அப்படின்னாக்கா இந்த ரோட்டோ வைரஸ் எதை பாதிப்படைய செய்யும் அப்படின்னா
குடல் பகுதிகளை பாதிப்படைய செய்யும். இதனுடைய அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீர்ம நிலையில் சளி, இந்த மூக்கு துவாரங்களிலிருந்து நீர் சளியாக வெளிப்படும். அதிகமா பாத்தீங்க அப்படின்னாக்கா மலம் கழிக்கிற மாதிரி இருக்கும், வாந்தி ஏற்படும், குமட்டல் ஏற்படும், உடல் பாத்தீங்க அப்படின்னாக்கா சத்தில்லாத தன்மை மாதிரி ஏற்படும். இதொன்னுக்கு மீறியும் காய்ச்சல் ஏற்படும். இந்த அதிகமான வயிற்றுப்போக்குக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னாக்கா, சுகாதாரமான உணவு, நல்ல சுகாதாரமான நீரை அருந்தணும் அப்படின்னாக்கா இதை நம்ம தடுக்கலாம். அப்ப நீரின் மூலமாக பரவக்கூடிய வைரஸ்கள் எது அப்படின்னாக்கா, போலியோ மைடிலஸ், ஹெப்பாட்டிட்டஸ், அதிக வயிற்றுப்போக்கு. அப்ப ஹெப்பாட்டிஸ் ஏ வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, வைரஸ் மூலமாக வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? இரத்தம் உறைதலுக்கு அவசியமான புரதங்கள் மற்றும் கால்சியத்தை செயல்படுத்தும் விட்டமின் எது? நம்ம விட்டமின் சாப்டர் பார்க்கும்போது கொழுப்பில் கரையும் விட்டமின்கள், நீரில் கரையும் விட்டமின்கள் என்று 2 தொகுப்புகளாக பார்த்தோம். இந்த இரத்தம் உறைதலுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கக்கூடிய விட்டமின் எது? இப்ப நீரில் கரையும் கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. இந்த நீரில் கரையும் விட்டமின்கள் மூலமா தான் நம்ம இங்க பார்க்கணும். B1, விட்டமின் பி, இது நம்மளுடைய செயல்பாடுகள்ல. விட்டமின் சி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீரில் கரையும் விட்டமின்களாக போகுது. சோ விட்டமின் ஏ, அதோடைய பெயர் ரெட்டினால். அது எந்த மூலப்பொருட்கள்ல காணப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, கேரட், பப்பாளி, இலைவகை காய்கறிகள், மீன், கல்லீரல் எண்ணெய், முட்டையின் உட்கரு, பால் பொருட்கள்ல இந்த ரெட்டினால் என்ற விட்டமின் ஏ பொருட்கள் காணப்படுது. இந்த விட்டமின் ஏனால என்ன குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்னாக்கா, சிரோப்தால்மியா, தோல் நோய்கள் ஏற்படும். அல்லது மாலைக்கண் நோய். மாலைக்கண் நோயுடைய பேர் என்ன அப்படின்னாக்கா, லிக்டோலோபியா என்ற நோய் ஏற்படும். இதனுடைய அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, மாலை பொழுதுகளில் கண் குறைபாடு ஏற்படும், நம்முடைய கார்னியா செல்கள் பாதிக்கப்படும், தோள்கள் பாத்தீங்க அப்படின்னா செதில் வடிவில் இருக்கும். இதெல்லாம் விட்டமின் ஏயினுடைய குறைபாடுகள்னால ஏற்படக்கூடிய நோய்கள். விட்டமின் டி, கால்சிஃபெரால். விட்டமின் டி அடங்கியுள்ள மூலப்பொருட்கள் எதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, முட்டை, கல்லீரல், பால் பொருட்கள், மீன், சூரிய வெளிச்சம், தோலிலிருந்து உருவாக்கக்கூடிய விட்டமின் டி நம்ம பார்த்தோம். தோலிலிருந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, காலையில் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச நேரம் வெயிலில் வைக்கணும், இந்த டி சத்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். இதனுடைய குறைபாடுகள் என்னவா இருக்கும்? ரிக்கட்ஸ். இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு தான் இந்த வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவட்டை கால்கள் இருக்கும். அறிகுறிகள் எப்படிலாம் இருக்கும்? கவட்டை கால்கள் இருக்கும். மார்பெலும்புகள் பாத்தீங்கன்னாக்கா புறா வடிவில் அந்த மார்பு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், அல்லது மார்புகள் தோற்றம் இல்லாமல் காணப்படும். இதெல்லாம் விட்டமின் டியினுடைய குறைபாடுகள். விட்டமின் இ, டோகோஃபெரால். விட்டமின் இ அடங்கிய மூலப்பொருட்கள் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, முழு கோதுமை, இறைச்சி, தாவர எண்ணெய், பால் பொருட்கள்ல விட்டமின் இ காணப்படுது. இந்த விட்டமின் இனால என்ன குறைபாடு நோய் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, எலிகளில் மலட்டுத்தன்மை, இனப்பெருக்க கோளாறு பிரச்சனை இருக்கும். இதோட அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, மலட்டுத்தன்மை காணப்படும். நம்மளுடைய கொஸ்டின்ல பாருங்க, விட்டமின் கே. அப்ப நீரில் கரையும் கொழுப்பில் கரையும் விட்டமின்கள்ல விட்டமின் கே எதுல இருந்து வேதிப்பொருட்கள் கிடைக்குது அப்படின்னாக்கா, குயினின்ல இருந்து கிடைக்குது. அது காணக்கூடிய மூலப்பொருட்கள் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, இலைவகை காய்கறிகள், சோயாபீன்ஸ், பால். இது இருக்கக்கூடியதுனால என்ன குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்னாக்கா, ரத்தம் உறைதல் நடைபெறாது. பாத்தீங்க அப்படின்னாக்கா, அதிகமான அறிகுறிகள் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அதிகமான இரத்தப்போக்கு இருக்கும். இதெல்லாம் விட்டமின் கேயினுடைய அறிகுறிகளாக இருக்கும். இந்த விட்டமின் கே இரத்தம் உறைதல் மற்றும் புரதங்கள் கால்சியத்துக்கான மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா விட்டமின் கே. விட்டமின் B1, விட்டமின் பி, விட்டமின் சி, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நீரில் கரையும் விட்டமின்களாக உள்ளது. ஸோ இரத்தம் உறைதலுக்கு அவசியமான புரதங்கள் மற்றும் கால்சியத்தை செயல்படுத்தக்கூடிய விட்டமின் எது அப்படின்னா விட்டமின் கே தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு காரணம். பின்வரும் எந்த செல் உயிரினம் காலா அசரை ஏற்படுத்துகிறது அப்படின்னாக்கா, லிஸ்பேனியா அப்படிங்கிற ஒரு கொசு தான் இந்த காலா அசராவை ஏற்படுத்துகிறது. அடுத்தது, பறவை காய்ச்சல் நோய் எதனால் ஏற்படப்படுகிறது? நம்ம பார்த்தோம்,
விலங்குகளில் இருந்து பரவக்கூடிய நோய்கள் 2 வகையான நோய்கள் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்றி காய்ச்சல், ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பறவை காய்ச்சல். இந்த பறவை காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் எனப்படும் H5N5 என்ற வைரஸ் மூலமாக தான் பரவுது நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 1966 இது தோன்றியது என்று சொல்லப்படும். எங்க தோன்றுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தெற்கு சீனால ஹாங்காங்ல தான் முத இந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. H5N5 என்ற வைரஸ் 1997 ஆண்டுல தான் சுகாதார நிறுவனத்தால முதல்ல இது கண்டுபிடிக்கப்பட்ட. இந்த நோயினுடைய வெளிப்பாடு மனிதருக்கு இருக்கு, பறவையின் மூலமாக இந்த பறவை காய்ச்சல் வருகிறது என்பதை கண்டறியப்பட்ட ஆண்டு 2003 ஆண்டு டிசம்பர் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப பறவை காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னாக்கா H5N1 என்ற வைரஸ் மூலமாக, இன்ஃப்ளூயன்சா வைரஸ் என்ற மூலமாக இது பரவுகிறது. இதுல பாருங்க HP வைரஸ் எய்ட்ஸை உருவாக்கக்கூடியது, இது பறவைகளை உருவாக்கக்கூடியது இல்ல. அனோஃபிலஸ் கொசு என்பது காய்ச்சல், ZE இதுவும் பறவை காய்ச்சலுக்கான அறிகுறி கிடையாது. அப்ப இதுக்கான விடை H5N1 என்ற வைரஸ் தான் பறவை காய்ச்சலுக்கான அறிகுறிகள். இதன் குறைபாடு காரணமாக நிறக்குருடு மற்றும் பார்வை குறைபாடு ஏற்படுகிறது. நம்ம அங்க முன்னாடி பார்த்தோம். விட்டமின் K குறைபாடுனால் ரத்தம் முறையில் ஏற்படுகிறது. அது வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் நம்ம பார்த்தோம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் A, விட்டமின் D, விட்டமின் E, விட்டமின் K இவை அனைத்தும் கொழுப்பில் கரையும் விட்டமின்கள். ஸோ எதன் குறைபாடு காரணமாக நிறக்குருடு மற்றும் பார்வை குருடு ஏற்படுது பாத்தீங்கன்னாக்க கொழுப்பில் கரையும் விட்டமின்களில் விட்டமின் A, விட்டமின் D, விட்டமின் E, விட்டமின் K என்ற விட்டமின்கள் காணப்படுகிறது. அப்ப அதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். விட்டமின் A இனுடைய பெயர் ரெட்டினால். இது எதுல மூலப்பொருட்கள் அடங்கி இருக்குன்னு பாருங்க. கேரட், பப்பாளி இலைகள், இலை காய்கறிகள், மீன், கல்லீரல் எண்ணெய், முட்டையின் முட்கரு, பால் பொருட்கள் இவை அனைத்துலையும் விட்டமின் A ரெட்டினால் அப்படிங்கிற ஒரு விட்டமின் காணப்படுது. இதனுடைய குறைபாடு என்ன அப்படின்னாக்கோ தோல் வியாதிகள், மாலைக்கண் நோய் ஏற்படும். அந்த தோல் நோய்களுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கோ சுரப்தால்மியா. மாலைக்கண் நோய்க்கு என்ன பேர் அப்படின்னாக்கோ நிக்கோலோபியா. இங்க பாருங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, எதன் குறைபாடு காரணமாக நிறக்குருடு ஏற்படுது. பாருங்க அறிகுறிகள் என்னவா இருக்கும். மாலைக்கண் நோய், நிறக்குருடு, பார்வையில் குறைபாடு இருக்கும், தோல்ல வந்து பாத்தீங்கன்னா சதிலா இருக்கும். அப்ப நிறக்குருடு ஏற்பதற்கான காரணம் எந்த விட்டமின் அப்படின்னாக்கோ விட்டமின் A. விட்டமின் C என்பது நீரில் கரையும் விட்டமின், கால்சியம் என்பது தாது பொருட்கள், விட்டமின் K என்பது கொழுப்பில் கரையும் விட்டமின்கள். அப்ப ரிமைனிங் பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அதை பார்த்தலாம். விட்டமின் D ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதோட பேரு கால்சிஃபெரால். இது அடங்கியுள்ள மூலப்பொருட்கள் எது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முட்டை, கல்லீரல், பால் பொருட்கள், மீன், சூரிய ஒளி வெளிச்சத்திலிருந்து பெறக்கூடிய பொருள் விட்டமின் D. இதனால என்ன குறைபாடு இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிக்கெட்ஸ். இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தான் இந்த நோய் வருவதற்கான சான்ஸ் இருக்கு. இதோடைய அறிகுறிகள் என்னவா இருக்கும், கவட்டை கால்கள், மார்புகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்பு வந்து சரியான வளர்ச்சி இருக்காது, குறைபாடுகள் காணப்படும். விட்டமின் E டேகோஃபெரால் இது அடங்கிய பொருட்கள் முழு கோதுமை, இறைச்சி, தாவர எண்ணெய், பால்கள்ல காணப்படும். இதோடைய குறைபாடுகள் எலிகளில் மலட்டுத்தன்மை, இனப்பெருக்க கோளாறு அறிகுறி மலட்டுத்தன்மையா இருக்கும். ஆக்சுவலா முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம் விட்டமின் K ரத்தம் முறைதல். ஸோ விட்டமின் A, K வேதிப்பொருட்கள் இதிலிருந்து குயினோலிருந்து பெறப்படுகிறது. இது அடங்கியுள்ள பொருட்கள் இலைவகை காய்கறிகள், சோயாபீன்ஸ், பால் எல்லாம் இருக்கு. ரத்தம் முறைதல் பல ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனுடைய முக்கியமான தன்மையை புரிஞ்சுக்கோங்க. விட்டமின்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும், வைரஸ்னால கொஸ்டின்ஸ் வரும், பாக்டீரியானால கொஸ்டின்ஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினாக்களுக்கு நம்ம போகலாம். பின்வரும் எது கண் நோய் அல்ல? கிளைகோகோமா, கண்புரை, உலர்கண். இந்த காரணியாலால கிளைகோகோமா, கண்புரை, உலர்கண் இதெல்லாம் நமக்கு ஏற்படும். குவைட்டர்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது கண் நோய் கிடையாது. ஜெனரலா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டது. அடுத்தது which of the following in incorrect regarding a disease and it is cases is a organism. பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய நீர்வழி நோய்களில் காலராவை ஏற்படுத்தக்கூடிய நோயினுடைய அறிகுறிகள் என்னன்னு நம்ம வினாக்களை கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, காலரா இன்ஃப்ளூயன்சா, மைக்கோ பாக்டீரியம், HIV, மலேரியா பிளாஸ்மாடியம். பாருங்க,
பாக்டீரியாவினால், காற்றினால் ஏற்படக்கூடிய நோய்கள், நீரினால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்று 2 வகையா நம்ம பிரிச்சிருக்கிறோம். இப்ப காலரா இன்ஃப்ளூயன்ஸா பாத்தீங்க அப்படின்னாக்கா பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய நோய் தான். சோ அப்ப அதுல எது மூலமா ஏற்படுது? நீர் மூலமா ஏற்படக்கூடிய நோய்கள். இப்ப நீர் மூலமா என்னென்ன நோய்கள் ஏற்படுது? 2 நோய்கள் ஏற்படுது. ஒன்னு காலரா, இன்னொன்னு டைபாய்டு. காலராவை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவுடைய பேர் என்ன அப்படின்னாக்கா விப்ரியே காலரே. விப்ரியே காலரே. இது எப்படி நோய் பரவும் தன்மை இருக்கும் அப்படின்னாக்கா சுகாதாரமற்ற நீரை உட்கொள்வதன் மூலமாகவும் நீர் அருந்துவதன் மூலமாகவும் நாம் உட்கொண்ட உணவினை ஈக்கள், கொசுக்கள் உன்றுவிட்டு மற்றொரு இதில் போய் முட்டைகளை இட்டுறதுனால தான் இந்த நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலரா வந்துருச்சு அப்படின்னாக்கா இது எந்த மனிதனுடைய உடலில் எந்த பகுதியை பாதிப்படைய செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முக்கியமா குடல் பகுதிகளை பாதிப்படைய செய்யும். இதனுடைய அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா அதிகமான நீர்மமான கழிவுநீர் வெளியேற்றம் ஏற்படும், வாந்தி, மயக்கம், தசை பிடிப்பு, தலை சுற்றல், நீர்ச்சத்து அதிகமா வெளியேற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த காலரா வந்துருச்சுன்னா அதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா சுகாதாரமான தூய்மையான நீரை உட்கொள்வது, வாய்வழி நீர்ச்சத்துக்கு தேவையான பழங்களை உட்கொள்வது, முக்கியமாக ORS என்ற நீர்ம சத்தினை உடலில் அதிகமாக எடுத்துக்கொள்வது. இதன் மூலமாக காலரா என்ற பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோயை தடுக்கலாம். அடுத்ததாக டைபாய்டு, குடல்சார் காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய வியாதி. இதுவும் பாக்டீரியாவால் நீர்வழி ஏற்படக்கூடிய நோய்கள். இது ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவுடைய பெயரு சால்மோனெல்லா அல்லது டைஃபி என்று சொல்வார்கள். இது எப்படி நோய் பரவுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா கழிவு கலந்த அல்லது நஞ்சு கடந்த அல்லது மாசுபட்ட நீரை அருந்துவதன் மூலம் அல்லது உணவு வீட்டினுடைய ஈக்கள் சாப்பிட்டு விட்டு அடுத்த தட்டுக்களில் கொண்டு போய் மலங்களை இடுவதன் மூலம் அல்லது டைபாய்டு ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர் பயன்படுத்திய பொருட்கள் அல்லது அவர் பயன்படுத்திய நீரை அருந்துவதன் மூலமோ அல்லது உடைகளை பயன்படுத்துவதன் மூலமாகவோ அல்லது உணவை உட்கொள்வதன் மூலமாகவோ நேரடியாக நமக்கு டைபாய்டு நோய் வந்துடும். இந்த டைபாய்டு வந்துருச்சு அப்படின்னாக்கா அது பாதிப்படையக்கூடிய பகுதி எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முக்கியமாக சிறுகுடலை பாதிப்படைய செய்யும். இதனுடைய முக்கியமான அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா அதிக காய்ச்சல் இருக்கும், உடல்ல பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்த் இல்லாம பலவீனமாயிருவாங்க, அடி வயிற்றுல வலி ஏற்பட்டுரும், தலை வலி இருக்கும், தலை சுற்றல் இருக்கும், பசியின்மை காணப்படும், நெஞ்சு பகுதி மற்றும் உடல் பகுதி வயிற்று பகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னாக்கா சில அரிப்புகள் காணப்படும், பூச்சி. இது எப்படி இதோட தடுப்பதற்கான வழிமுறைகள்? உணவை பாத்தீங்க அப்படின்னா ஈ, கொசு ஆகியவை உண்பதற்கு இடையூறு ஏற்படுது பாத்தீங்கன்னா அதை நல்லா மூடி வச்சிடணும். அந்த ஈ, கொசு உள்ள போய் அஃபெக்ட் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. அந்த ஈ, கொசு மொய்த்த உணவு பண்டங்களை நாம் உட்கொண்டோமானால் நமக்கு டைபாய்டு வந்துடும். பிளஸ் பாலினை சரியான முறையில் பதப்படுத்தி உண்ண வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட மருந்துகளை உபாதைகள் உட்கொள்வதன் மூலம் நாம் இந்த டைபாய்டை சரி பண்ணலாம். அடுத்த வினாக்களாக பின் வருவனவற்றுள் எது மலேரியா ஒட்டுண்ணி? மலேரியா என்ற புரோட்டோசோவா என்ற ஒட்டுண்ணியால் இந்த மலேரியா காய்ச்சல் நமக்கு ஏற்படுகிறது. தொடர் சார்பு வியாதிகளாம் பார்த்தோம். மலேரியா, சிக்கன் குனியா, பிலேரியா என்ற காய்ச்சல் எல்லாம் நமக்கு உருவாகுது. இந்த மலேரியா ஒட்டுண்ணி உருவாவதற்கு காரணமாக இருந்தது பிளாஸ்மோடியம் என்ற புரோட்டோசோவால் இந்த நோய் ஏற்படுகிறது. ஸோ உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த வினாக்களில் பழைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பாக எடுத்து இந்த வகுப்பில் பலவித விளக்கங்களுடன் நாம் கண்டிருக்கின்றோம். எப்பொழுதும் ஒரு தேர்வுக்கு தயாராகுவதற்கு முன்னர் பழைய ஆண்டு நடந்த வினாக்களை நீங்கள் ஆய்வு செய்து அதிலுள்ள தகவல்களை சேமித்து வைத்து நன்கு படித்தீர்களே ஆனால் ஒவ்வொரு போட்டித் தேர்வுகளிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதற்காகத்தான் இந்த பாடப்பகுதிகளில் பழைய வினாக்கள் அடங்கிய தொகுப்புகளை நாம் விவரித்து இருக்கின்றோம். நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டுமானால் ஒவ்வொரு பாடப்பகுதிகளில் முடிந்த பிறகும் முந்தைய ஆண்டு வினாக்களை எடுத்து ஆய்வு செய்வதன் மூலம் நாம் போட்டித் தேர்வில் எளிமையாக வெற்றி பெற்றுவிடலாம். இதனுடைய அடுத்த பகுதியாக அறிவியல் பாடப்பகுதிகளில் அடுத்த தலைப்புகளை நாம் காணலாம். ஒவ்வொருவரும் தெளிவான முறையில் தேர்வில் படித்து வெற்றி பெறுங்கள். நன்றி.